தீவிரவாத செயலுக்கு பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் புகட்டப்படும் என்று மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் ஸ்ரீ அபிராமி அம்மன் பக்தர்கள் குழு நடத்திய ஆன்மீக கருத்தரங்கில் மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், கால சரித்திர வரலாற்றிலிருந்து ஒரு பாடத்தை கூட கற்றுக்கொள்ளாத நாடு பாகிஸ்தான் என்றும், தற்போது நடந்த தீவிரவாத செயலுக்கு பாகிஸ்தான் மிக சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளும். திருமாவளவன், சீமான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் புகட்டப்படும் என கூறினார். கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிய கடைசி தொண்டன் இருக்கும் வரை திமுகவை அழிக்க நினைக்கும் பாஜகவின் கனவு நிறைவேறாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து சிறப்புரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி, பெரியார் கொள்கைகளுக்காக 13,20,000 கிலோமீட்டர் பயணித்துள்ளார். பெரியாரின் கொள்கை பேரனாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் பெருமையடைவதாக தெரிவித்தார். மேலும் திமுகவின் கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிக் கொண்டிருக்கும் கடைசி தொண்டன் இருக்கும் வரை பாஜக கனவு நினைவாகாது என்றும், பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறிய அதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளதாகவும், பாஜகவை நேருக்கு நேர் நெஞ்சை நிமிர்த்தி எதிர்ப்பது திமுக தான் என்றும் தெரிவித்தார். பல்லாயிரக்கணக்கான பெரியார் தொண்டர்கள் மத்தியில நின்று கொண்டு நான் உறுதியோடு சொல்கின்றேன், கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி இருக்கக்கூடிய திமுகவுடைய கடைசி தொண்டன் இருக்கின்ற வரை, இந்த மண்ணில் இருக்கின்ற வரை பாஜகவுடைய அந்த கனவு என்றைக்கும் பலிக்கவே பலிக்காது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். 2025 ஆண்டு பிறந்து 4 மாதங்கள் தான் ஆகிறது. ஏப்ரல் மாசத்துல இருக்கும். இந்த 4 மாதங்கள் நடைபெற்ற மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு வேகமாக நம்முடைய தமிழ்நாட்டை, தமிழ் பண்பாட்டை, கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிறாங்க என்று இந்த 4 மாதம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. முதல்ல புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. புதிய கல்விக் கொள்கை என்ற பேர்ல மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ் அரசு பள்ளிகள்ல ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்து முயற்சித்தாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு ஆரம்பிச்சு இன்னைக்கு மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா என நாடெங்கும் இந்தி திணிப்புக்கு எதிரான குரல்கள் ஆரம்பிச்சிருக்குன்னா அதற்கு முதல்ல விதை போட்டது நம்முடைய தமிழ்நாடு. திமுகவின் ஏ டீமாக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளது என்று அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், பகல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மீண்டும் என் இந்திய அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார். வாக்குகளை பிரிப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகம் திமுகவின் ஏ டீமாக உள்ளது என்று விமர்சித்த அவர், பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து இந்திய அரசோடு நிற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த பயங்கரவாதம் வேரடி மண்ணும் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும். பகல்காமிலே தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை வேட்டையாட வேண்டும். இந்த தீவிரவாதிகளுக்கு பதுங்கிடம் பாக் ஆக்குபைடு காஷ்மீர் என்கிற பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர பகுதியிலே 33 சட்டமன்ற தொகுதி அங்கே இருக்கிறது. அந்த பகுதியிலே தான் பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் நடத்தப்படுகின்றன. மீண்டும் இந்திய அரசு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மேற்கொண்டு அந்த பாக் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழிக்க வேண்டும். மேற்கு வங்க மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து இந்துக்கள் அகதிகளாக வெளியேறுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். பயங்கரவாதத்திலே இருந்தும் பிரிவினைவாதத்திலே இருந்தும் பாரத நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனை. இங்கே பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரியின் டயர் வெடித்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டத்தை சேர்ந்த கதிர்வேலி என்ற லாரி ஓட்டுநர் கமுதியிலிருந்து வெள்ளை எம்சாண்ட் ஏற்றிக்கொண்டு காஞ்சிபுரம் நோக்கி லாரியில் நேற்றிரவு சென்று கொண்டிருந்தார்.
பெரம்பலூரை அடுத்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அயன்பேரையூர் சமத்துவபுரம் பகுதியில் சென்றபோது லாரியின் பின்பக்கம் டயர் வெடித்து எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் லாரி முழுவதும் பற்றி எரிந்து சேதமானது. தீ பற்றி எரியும் முன்னரே லாரி ஓட்டுநர் லாரியை விட்டு இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து ஒரே பகுதியில் 3வது முறையாக இதேபோன்று வாகன தீ விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சமூக ஆர்வலர் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஆகிய இருவர் இணைந்து இலவச ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்றை வழங்கியதை குமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஓட்டி துவக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நடைக்காவு சுற்றுவட்டார பகுதிகளில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் போது போதிய அவசர ஊர்திகள் இல்லாத காரணத்தால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு வந்தன. இதனை தடுக்க நடைக்காவு பகுதிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலரான பொன்னையன் என்பவர் முயற்சியை முன்னெடுத்த நிலையில் அவருடன் இளைஞர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஜின் என்பவரும் இணைந்து புதிய ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தை வாங்கி பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தனர். இதனை துவக்கி வைக்க குமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வருகை புரிந்தார். முன்னதாக நடைக்காவு சந்திப்பு பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஓட்டி பொதுமக்களுக்கான சேவையை துவக்கி வைத்தார். இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழகத்தின் வளர்ச்சி விகிதம் 9.6 உள்ளது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். கோவையில் அமையவிருக்கும் சர்வதேச தரத்திலான ஹாக்கி விளையாட்டு மைதானத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய அவர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்தியாவை திரும்பி பார்க்கும் திட்டம் என்று பெருமிதம் தெரிவித்ததோடு, மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்தியாவிற்கே முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது என தெரிவித்தார். எல்லோருக்கும் எல்லாமும் என்பதுதான் திராவிட மாடல் அரசு என்றும் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்களை முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார் என்று தெரிவித்தார். புதுமை பெண் திட்டம் மூலம் 3.5 லட்சம் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்றும், இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழகத்தின் வளர்ச்சி விகிதம் 9.6 உள்ளது என்று குறிப்பிட்டார். சிதம்பரத்தில் அமைக்கப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்திற்கு கூடுதலாக ரூபாய் 8 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் பேருந்து நிலையங்கள் கட்டும் பணிகளை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பழைய பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு புதுப்பிக்கும் பணியையும் ஆய்வு செய்த அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்க துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா, செந்தில்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், புதிய பேருந்து நிலையம் 8 மாத காலத்தில் பணிகள் முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். மேலும் நடராஜர் கோயில் வெளிவட்ட சாலை சுமார் ரூபாய் 45 கோடி செலவில் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். புதிய பேருந்து நிலையம் இங்கே கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட 8% முடிந்திருக்கு, 40% பணிகள் முடிந்திருக்கிறது. இது கூடுதலாக இந்த நிறைவு செய்து அடிஷனல் கூடுதலாக 8 கோடி, இப்போ மொத்தம் 23 கோடி அளவிற்கு இந்த கட்டுமான பணி பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 8 மாத காலத்தில் முடிக்க வேண்டும், மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஆய்வு செய்யும். நான் லால்புரம் ஊராட்சியை இந்த நகராட்சியோடு இணைக்கப்படாமல் தொடர்ந்து இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக அதுக்கு அவங்களுடைய உரிமைகள் அவங்களுடைய அவங்களுடைய இது இப்போ நகரம் விரிவாக வேண்டும்.
சிதம்பரம் ஒரு 4 வீதிகளில் 4 வீதி கிட்டத்தட்ட 68 கிலோமீட்டர் அளவுக்கு தான் சிதம்பரம் நகரம் இருக்கிறது. ஆக சிதம்பரம் நகரத்தில் இப்போ பக்தர் அது சிவன் நடராஜ கோயிலை முன்னிட்டு இப்போ பக்தர்கள் அதிகமாக வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நெரிசல் போக்குவரத்து நெரிசல். ஆக இதுக்கு தான் பைபாஸ் ஒரு சாலை அங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 கோடிகள் ஒரு பைபாஸ் சாலை அந்த கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் சாலை அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொகுதி ஒதுக்கீடு குறித்து எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா ஆகிய இருவரும் பேசிக் கொள்வார்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மக்களுக்கு ஆதரவான திட்டங்கள் அனைத்தும் மத்திய அரசு செய்யும் என்றும், இந்திய திருநாட்டில் எல்லோருக்கும் சுதந்திரம் உள்ளது, இதில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் என்று விஜய் அரசியல் வருகை குறித்து பதிலளித்தார். இலையும் தாமரையும் கூட்டணியாக சேர்ந்து அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்த அவர், திமுக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் அதனை ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இலையும் தாமரையும் கூட்டணியா ஒன்று சேர்ந்து எல்லா இடமும் ஜெயிக்கணுங்கிறது அர்த்தம். அதாவது ஒரு தாமரை பூ இருக்குன்னா கீழே இலை இருக்குதான் சொல்லுங்க இல்லையா? நீங்க அதில் ஒரு அர்த்தத்தை என்ன அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க? உங்களுக்கு ஒவ்வொரு டிவிலையும் உங்களுக்கு ரேட்டிங் போடணும், அதுக்கு ஏதாவது வார்த்தைகளை வாங்கி பேசணும். எங்களுடைய கூட்டணி உறுதியானது, இறுதியானது. அதுபோல் எந்த சீட் ஷேரிங் எதுனாலுமே நீங்கள் கேட்கறது முறை கண்டக்ட் சீட் ஷேரிங் எதுனாலுமே திரு யூபிஎஸ் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசிக்கொள்வார்கள். திமுக ஆட்சியில் பொதுமக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேற்றி தரப்படுவதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பொத்த காலன்விளை தொடக்கப்பள்ளியில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு 36 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 2 பள்ளி வகுப்பறை கட்டிடத்திற்கு கனிமொழி எம்பி அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டப்பட உள்ள புதிய கட்டிட பணிகள் விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்படும் என்றும், பொதுமக்கள் அளித்துள்ள கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விரைவிலே இதற்கான பணிகள் கட்டி முடிக்கக்கூடிய அளவிலே மிகச்சிறப்பாக அதை கட்ட வேண்டும். அது கட்டி இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே உங்களிடம் அது அளிக்கப்படும் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இங்கே நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் பொழுதே பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள். நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களுக்கு போர்க்கால அடிப்படையில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதில்லை என தெரிய வந்துள்ளதால் போர்க்கால அடிப்படையில் பக்தர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் விரைந்து செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் பணியமர்த்தப்படாமல் உள்ள நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெற்ற அர்ச்சகர்களை விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என தெரிவித்தார். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கு இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக புதிய அர்ச்சகர் நியமனத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கை தற்போதுதான் நம்முடைய துறையின் சார்பில் உச்சநீதிமன்ற சீனியர் கவுன்சிலரை முடிவு செய்து அந்த வழக்கை மென்ஷன் செய்திருக்கின்றோம். அடுத்த மாதம் 15ஆம் தேதி திரும்ப வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தில் அர்ச்சகர்கள் கிட்டத்தட்ட 4000த்துக்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் பணி நியமனங்கள் காலியாக இருக்கின்றது என்பதையும் தெரிவித்திருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்று உடனடியாக பணி நியமனத்திற்குண்டான பணிகளை விரைவுபடுத்துவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.